ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பாரம்பரியமான ரெசிபியும் கூட. ஈவினிங் டீ டைமுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். நல்ல முறுமுறுப்பான ரொம்பவே டேஸ்ட்டான இந்த வாழைப்பூ வடை ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வடை பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கேன். இது கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிரும், ஊறட்டும். இந்த பக்கம் வாழைப்பூ க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி மோரில் ஊற வச்சாச்சு, அப்படியே ஊறட்டும். இந்த பக்கம் கடலைப்பருப்பு ஊறி வந்தாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 6 காஞ்ச மிளகாய், முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்துருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு, 2 கைப்பிடி கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கடலைப்பருப்பும் அரைச்சி எடுத்தாச்சு. அதில் 2 கைப்பிடி மட்டும் நான் நிறுத்தி வச்சு அதையும் அதில் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் சோம்பு அப்படியே லைட்டாக தட்டிட்டு அதை சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், சாம்பார் வெங்காயம் 1 கப்பு பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம மோரில் ஊற வச்ச வாழைப்பூவை நல்லா வடிச்செடுத்து சேர்த்தாச்சு, பொடி பொடியாக கட் பண்ணேன். கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு 15 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். அதாவது அந்த வாழைப்பூவில் இருக்க அந்த துவர்ப்பு போகிறதுக்காக தான் நம்ம அந்த மோரில் ஊற வைக்கிறோம். மோர் இல்லாட்டி நம்ம அரிசி கழுவின தண்ணி, அதாவது 2வது தண்ணி 3வது தண்ணியை வச்சு கூட நம்ம அந்த வாழைப்பூவை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதில் அந்த கசப்பு துவர்ப்பு இருந்தாலும் அது போயிடும். இந்த மாவு உங்களுக்கு கொஞ்சம் தளர்வாக இருந்தாக்கா ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம இதை உருண்டையை தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி வாழை இலை, அப்படி இல்லாட்டி நம்ம கையிலேயே கூட தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் தட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் ஒரே மாதிரி கலரில் வரா மாதிரி நம்ம பொரித்து எடுத்துருவோம். இந்த வடை சீக்கிரமாகவே நம்ம சுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிரும் வேலை. அதே மாதிரி நீங்கள் வடை எப்போ சுடுறீங்களோ அந்த டைமில் மட்டும் அந்த மாவில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சுட்டு நம்ம வடை செஞ்சோம்னாக்கா அது தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வடை பார்த்திங்கனாக்கா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்த உடனேயே அந்த வடையை தட்டி பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ வடை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் அழகாக ரெடி ஆகிடுச்சு. சாதாரணமாகவே நம்ம இந்த வாழைப்பூவில் பொரியல் கூட்டுன்னு பண்ணும்போது பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வடையாக செய்து தரும்போது இதில் துளியும் கசப்போ துவர்ப்போ இருக்காது. அதுக்காகவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சொல்லப்போனால் இதில் நீங்கள் வாழைப்பூ சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஈவினிங் டைமில் நல்ல சூடான காஃபி டீ வச்சுட்டு இந்த வடையை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த வாழைப்பூ வடையை செய்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.